அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு பழக்கமில்லை. ஆனால் அது ஒரு தேவையில்லை என்பதையும், அவள் இல்லாமல் வாழ முடியாதவன் இல்லை என்பதையும் இந்த வாழ்க்கை எனக்கு புரிய வைத்தது. சிலர் நம்மை விட்டு போவதை வாழ்க்கை வீழ்ச்சி போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு எழுச்சிக்கான வாய்ப்பு. இந்த நொடியில் நான் தவிர்த்து கொண்டது ஓர் அழகு அல்ல, அது என் நிம்மதியை நசுக்கும் நிழலே. நான் அவளை நேசித்தேன், என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் எண்ணினேன். ஆனால் அவள் என்னை விட்டு போன பிறகுதான் புரிந்தது, என் வாழ்க்கையின் உண்மையான ஹீரோ நான் தான். அவள் இல்லாத காலம் என்னை துயரத்திலும் ஆழ வைத்தது. ஆனாலும் அந்த ஆழத்தில் விழுந்தது இல்லாமல் என் உள்ளத்தின் ஆழத்தை உணர்ந்தேன். இப்போது நான் தேடுவது ஒருவரை அல்ல, என் விருதான எதிர்காலத்தை. அவள் இருந்த காலம் ஒரு கனவாக இருந்தது. அவள் போன பிறகு அந்த கனவு சிதைந்தது. ஆனால் உண்மையான வாழ்க்கை அந்த சிதைவில் தான் ஆரம்பமானது. நான் அழுதேன், என் மனம் உடைந்தது. ஆனால் அந்த உடைப்பட்ட மனமே எனக்குள் ஒரு புதிய மனிதனை உருவாக்கியது. உணர்வுகளை அனுபவிக்கும் ஒருவனாக அல்ல, உணர்வுகளை அடக்கி வெற்றியை கட்டும் ஒருவனாக. நாம் நேசிக்கிறவர்கள் நம்மை விட்டு போனால் அது ஒரு போராளிக்கு கிடைக்கும் ஒரு வெற்றியற்ற பாய்ச்சலாக மட்டுமல்ல, அது ஒரு புதிய சோதனையாகும். எதையும் எதிர்த்து நம்மால் வாழ முடியுமா எனும் அவள் இல்லாமல் நம் வாழ்வு இல்லாததில்லை. அவள் இருந்ததால் தான் நம் வாழ்வு இருந்ததும் இல்லை. நம் வாழ்வு நம்மாலே உருவாகும், நம் வலிமை நமக்குள் தானாகும். ஒரு நாள் அவள் இருந்தது ஒரு நினைவு, இன்றைக்கு அவள் இல்லாமை ஒரு சவால். ஆனால் நாளை என் வெற்றி அவள் நினைவாக மாறிவிடும். இன்று அவளுக்காக நான் அழுகிறேன், நாளை அவள் என்னை பார்த்து மௌனமாக நிற்கிறாள். வாழ்க்கை யாரையும் எதிர்பார்த்து போகவில்லை, வாழ்வதற்கே நேரம் குறைவு. மீண்டும் எழு, இந்த முறை உனக்காக. அவள் இல்லாதது ஒரு இழப்பு என்ற உணர்வு இருக்கலாம், ஆனால் அதை தாங்கி முன்னேறுகிற நம் மன உறுதி ஒரு வெற்றி கதை. அவள் போனது அவளின் விருப்பம், நம் வாழ்வை உயர்த்துவது நம் முடிவு. காதலால் நம்மை சில நேரம் மாற்ற முடியலாம், ஆனால் அந்த மாற்றம் வீழ்ச்சியாக இருக்க வேண்டியதில்லை, அது வளர்ச்சியாகவும் இருக்கலாம். இந்த முறை நம்மையே நேசிப்பதில் ஆரம்பிக்கலாம். அவள் இல்லாமை ஒரு வெறுமையாக உணர்ந்த நேரம் இருந்தது. ஆனால் அந்த வெறுமையில் தான் நான் எனக்குள் இருந்த ஆழமான ஆளுமையை கண்டேன். இப்போது எனக்கு அவள் தேவையில்லை, ஏனெனில் என் வாழ்க்கை அவளுக்குள் அடைக்கப்பட்ட புத்தகம் அல்ல, அது ஒரு புதிய அத்தியாயங்களை கொண்ட நாவல். என் கதை இப்போதுதான் தொடங்குகிறது. வழியில் சேராதவர்கள் இருந்தாலும் வழியை நிறுத்த முடியாது. அவள் சேரவில்லை என்பதற்காக நான் என் பயணத்தை நிறுத்த முடியாது. என் வாழ்வின் பாதையை நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன். ஒருவரின் இல்லாமையை அழுகையாக்கிக் கொண்டால் அது அவர்களுக்கான வெற்றி, ஆனால் அதை உறுதியாக்கிக் கொண்டால் அது நமக்கான புதுமை. அவள் எனது வாழ்க்கையிலிருந்து விலகினாள் என்றதற்காக என் வாழ்க்கையே நிற்கிறதா? இல்லையெனில் என் பயணமே முடிகிறதா? இல்லை, உண்மையில் அவள் இல்லாததில்தான் என் வாழ்வின் புதிய அர்த்தம் பிறக்கிறது. அவளால் உணர்ந்த இழப்பை இன்று ஒரு அடையாளமாக மாற்றுகிறேன். என் வலியை என் வலிமையாக்குகிறேன். காரணம், வாழ்க்கை யாராவது இல்லாமலே அழகாக இருக்கக்கூடும். நான் அவளை நேசித்தேன், என் இதயத்தை முழுவதுமாக கொடுத்தேன். ஆனால் அவள் என்னை விட்டு சென்ற பிறகுதான் தெரிந்தது, நான் என் வாழ்வின் முக்கியமான அங்கமாக ஒருவரை வைத்து விட்டேன். இன்று அந்த பிழையிலிருந்து நான் எழுகிறேன். என் வாழ்வின் கதாநாயகன் நான் தான். என் கனவுகள், என் இலக்குகள், என் நம்பிக்கைகள், அவை யாருக்கும் அடிமையாக இருக்கவே கூடாது. ஒருவரை தவிர்க்க முடியாமல் நேசித்தாய், அவரால் மட்டும் வாழ முடியும் என்று நம்பினாய். ஆனால் அவர்கள் போன பின் ஒரு உண்மை புரியும், நீ மட்டும் இருந்தாலே போதும் வாழ்வதற்கு. அந்த உணர்வுதான் அழகானது. அழகு காதலின் முடிவில் இல்லை, அது உனக்குள் எப்போதும் இருந்த மனதின் வலிமையில்தான். நம் வாழ்வில் சிலர் நம் கண்ணீரால் போகிறார்கள், ஆனால் நாம் அந்த கண்ணீரை அன்பாக நினைத்தால் நம்மை ஏமாற்றிவிடும். அந்த கண்ணீரில் அழுகை இல்லை, அந்த கண்ணீரில் புரிதல் இருக்கிறது. இன்று நான் அழுகிறேன் என்றால் அது ஒரு மனிதனின் உணர்வு. ஆனால் நாளை அந்த உணர்வை வெற்றியாக மாற்றுவேன் என்றால் அதுதான் ஒரு வீரனின் பிறப்பு. அவளுக்கு நான் இல்லை என்பதற்கு வருத்தமில்லை, ஆனால் இன்று எனக்கே நான் இல்லாமல் போன அந்த நாட்களுக்கு வருத்தம். அவளை தவிர்த்து வாழ்கிறேன் என்பதே என் முதல் வெற்றி. என் வாழ்வின் மையம் யாரும் இல்லாத நேரத்தில்தான் நான் உண்மையாக வாழக்கூடியவன் என்பதை உணர்கிறேன். நீ எப்போதும் யாருக்காவது முக்கியமானவனாக இருக்க மாட்டாய். சிலர் நம்மை சமமாக பார்க்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் இல்லாததால் வாழ்வை நிறுத்தக்கூடாது. அவர்கள் நம்மை விட்டு போனதை நாமே நம்மை விட்டு போகிறது போல நினைக்கக்கூடாது. நம் வாழ்க்கை ஒரு தீர்மானமான பயணம். யாரோ நம்மை விட்டு போனதற்காக அந்த பயணத்தை நிறுத்தாதே. நினைவுகள் துரத்தும், ஆனால் அவற்றுடன் வாழ வேண்டும். ஒவ்வொரு வலியும் ஒரு பாடமாக மாறும். இன்று நான் அவளின் நினைவுகளில் சிக்கியவனாக இருந்தாலும் நாளை என் இலக்கை அடைந்த ஒரு சாதனையாளனாக மாறுவேன். அவளால் இல்லாமல் வாழ்ந்தேன் என்பது என் கண்ணீரான வரலாறு அல்ல, என் உறுதியான வருங்காலம். அவள் போன போது நான் என்னை கலைத்தேன், என் வாழ்க்கையை தொலைத்தேன்.
ஆனால் உண்மையில் நான் என்னை தேட ஆரம்பித்த தருணம் அதுவே. இன்று நான் ஒரு மனிதராக வலிமையாக நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அவள் இல்லை. அதற்கு காரணம் அவள் இல்லாத நிலையிலும் நான் நம்பிக்கையை தாங்கிக் கொண்டேன் என்பதுதான். அவள் இல்லாமலேயே நான் வாழ கற்றுக்கொண்டேன். ஏனெனில் அவள் என்னை விட்டு போனது என் தவறாக இல்லை. நான் நேசித்தது தவறில்லை. ஆனால் எனக்காக நானே இருக்காமே, அதுதான் பெரிய பிழை. இன்று நான் என்னை நேசிக்கிறேன். கண்ணீருக்கு பதிலாக கனவுகளால் என் கண்களை நிரப்புகிறேன். சிலர் நம்மை விட்டு போவது நம்மை அழுக்கும் விதமாக இருக்கலாம். ஆனால் அவர்களால் ஏற்பட்ட வீழ்ச்சியை நாம் வெற்றிக்கான மையமாக மாற்றினால் அந்த வீழ்ச்சி ஒரு கட்டிடமாகும். அவள் இல்லாமல் வாழ்ந்து காட்டும் நாள் வரும். அந்த நாள் நம் பிறந்த நாளாகவே உணரப்படும். அவள் என்னை விட்டு சென்றது என் வாழ்க்கையின் முடிவாக தோன்றியது. ஆனால் உண்மையில் அது என் உண்மையான வாழ்க்கையின் ஆரம்பமாக இருந்தது. என் நாள்கள் இருட்டாக இருந்தாலும் என் உள்ளத்தில் இன்னும் ஒளி இருந்தது. காரணம், நான் ஒருவரை நேசித்தது தவறில்லை. ஆனால் அவரில்லாமல் வாழ முடியாது என்று நம்பியதுதான் என் தவறு. இன்று அந்த தவறை திருத்தி நான் என்னால் எப்படி ஒரு மனிதனாக வளரக்கூடும் என்பதற்கு சாட்சியாக நான் இருப்பேன். என் வாழ்வில் அவள் இருந்தது ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் முடிந்துவிட்டது என்பதற்காக நான் புத்தகத்தை மூட மாட்டேன். வாழ்க்கை என்பது ஒரு முழுமையான கதை. ஒருவரின் இல்லாமை ஒரு பக்கம் மட்டும். ஆனால் மற்ற பக்கங்களில் என் கனவுகள், என் முயற்சிகள், என் வெற்றிகள் எல்லாம் இருக்கின்றன. நான் அதை வாசிக்க தயாராக இருக்கிறேன். என்னை பற்றி எழுத வேண்டும் என்று நான் இன்று வாழ்கிறேன். அவளுடன் இருந்த நினைவுகள் சுகமாயிருந்தாலும் அவள் இல்லாத வாழ்க்கை என் உண்மையான ஆளுமையை வெளிக்கொணர்ந்தது. இன்று நான் யாரும் இல்லாத ஒரு அறையில் என் தனிமையுடன் பேசிக்கொள்கிறேன். அந்த பேச்சில் இருக்கிறது என் எதிர்காலம். அந்த அமைதியில் உருவாகிறது என் சக்தி. நான் அவளால் அல்ல, என் வரலாற்றால் பெருமைப்பட வேண்டும் என்று வாழ்க்கை சொல்லிக் கொள்கிறது. நீ யாரையும் இழக்க நேரிடலாம், ஆனால் உன்னை மட்டும் இழக்காதே. இன்று அவள் உன்னிடம் இல்லை என்றால் அது துன்பமாக இருக்கலாம். ஆனால் நீ உன்னிடம் இல்லாமல் போனால் அது ஒரு அழிவாக மாறும். எனவே ஒருவருக்காக உயிர் கொடுக்க நினைப்பதை விட உனக்காக உயிர் வாழ கற்றுக்கொள். நீ வாழும் வாழ்க்கை அவளுக்காக இல்லாமல் உன்னுடைய கனவுகளுக்காக இருக்கட்டும். அவள் போனது ஒரு முடிவு. ஆனால் நான் வாழ்வதை தொடருவது ஒரு தீர்மானம். என் மனதை உருக்கிவிட்ட அந்த பிரிவும் என் மனதில் புதிதாய் உருவான நம்பிக்கையையும் சேர்த்து பார்த்தால் அது ஒரு மறுவாழ்வின் தொடக்கம். இன்று நான் தவித்தது ஒரு நாள். ஆனால் நாளை நான் உருவாக்கும் வெற்றி 1000 நாட்கள் பேசப்படும். அவளால் வலிக்கிறது, சரி. ஆனால் அந்த வலியின் மீது உன் வெற்றியை கட்டி முடிக்க வேண்டும். உன் கண்ணீரை அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. உன் பதிலளிப்பு ஒரு பதில் அல்ல, ஒரு சாதனை ஆக வேண்டும். உன் வாழ்க்கை, உன் ஆளுமை, உன் கனவுகள், அவை யாரும் எடுத்துச் செல்ல முடியாத தனிப்பட்ட சொத்து. அதை வலிமையாக்கு. அதை தாண்டி வாழ்ந்து காட்டு. அவள் இல்லாதது ஒரு உண்மை. ஆனால் அதற்காக நான் இல்லாமலே போவதா? இல்லை. நான் என்னுடைய தேடல்களில் இருக்கிறேன். அவள் இல்லை என்பதால் என் வாழ்க்கை சிதைக்கப்படுவதில்லை. என் வாழ்க்கையின் கட்டுப்பாடு என் கையில் தான் இருக்கிறது. இப்போது நான் அழுகிறேன், ஆனால் ஒரு நாள் நான் சிரிக்கிறேன். அந்த சிரிப்புக்கு காரணம் நான் யாரையும் தேடாமல் என்னையே மீட்டுக் கொண்டது. ஒருவர் நம்மை விட்டு சென்றால் அது ஒரு முடிவாக தோன்றலாம். ஆனால் அது நமக்கான ஒரு பரிசாகவும் இருக்கலாம். யாரும் இல்லாத நேரத்தில் நம்மை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பு. இன்று அவள் நினைவுகள் ஒரு வழியாக இருக்கலாம். ஆனால் நாளை அந்த வழி ஒரு வெற்றியின் அடித்தளமாக மாறும். நீ வருந்தாதே, நீ உருவாகி கொண்டிருக்கும் ஒரு அற்புதம். அவள் போனதும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உருக்குலைந்தது போல உணர்ந்தேன். ஆனாலும் அந்த சிதைவுதான் எனக்குள் ஒரு புதுமை உருவாக்கியது. என்னை நேசிக்காத ஒருவருக்காக அழுவது சிறிது நேரம்தான். ஆனால் என்னை நேசிக்காமல் வாழ்வது வாழ்நாளையே வீணாக்கிவிடும். இப்போது நான் என்னை நேசிக்கிறேன். அதுதான் உண்மையான காதல். அவள் போனது ஒரு முடிவல்ல, அது என் வாழ்க்கையின் ரீஸ்டார்ட். இப்போது நான் என் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்கிறேன். என் உணர்வுகள், என் கனவுகள், என் அடுத்த கட்ட பயணம் அனைத்தும் அவள் இல்லாமல் தான், ஆனால் வலிமையாக தான். இந்த முறை நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை. என் உள்மனசுக்கு மட்டும் நிரூபிக்க வேண்டும். நான் போராடி வென்ற மனிதன் என்ன. அவளை விட்டு போகும்போது நான் என்னை தொலைத்தேன். ஆனால் அவள் இல்லாத வாழ்க்கையில் தான் நான் என்னை மீண்டும் கண்டேன். இப்போது என் உள்ளம் நிரம்பியது காதலால் இல்லை, நம்பிக்கையால். என் வாழ்வின் புதிய பக்கம் தொடங்கியுள்ளது. இதில் அவளுக்கான இடமில்லை. ஏனெனில் இது எனக்காக மட்டுமே எழுதப்படும் வெற்றி கதை. அவள் என் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிய பிறகு நான் என்னை இழந்தேன் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் அவள் இல்லாமல் தான் நான் என்னை உண்மையாக கண்டேன். அவளின் நிழலில் வாழ்ந்த என் மனசு இப்போது என் ஒளியில் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறது. இன்று நான் அழுகிறேன். அது என் எதிர்காலத்தை எடுப்பதற்கான ஓர் உணர்ச்சி.
நாளை அந்த உணர்வு ஒரு ஒலியாக மாறி உலகமே கேட்கும் வெற்றி குரலாக இருக்கும். அவள் இருந்தால்தான் வாழ்க்கை இருக்கும் என நினைத்தேன். ஆனால் இப்போது புரிகிறது, வாழ்க்கை யாரையும் காத்து கிடக்காது. நான் அவளால் கைவிடப்பட்ட போதும் என் இலக்குகள் என்னை விட்டு செல்லவில்லை. அந்த இலக்குகள் தான் இன்று எனக்கு துணையாக உள்ளன.